குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜான் டன் எழுதின த ட்ரீம் என்கின்ற ஒரு போம். இதில் ஜான் டன்னுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏற்கனவே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போய் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பேருனுடைய அவங்களுடைய லைஃபு, அவங்க என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க என்ற டீட்டெயிலாம் போட்டிருக்கோம். அதனால் we need not explain it here again. Now we enter into the point directly. இப்போ நம்ம நேரடியாகவே இந்த போமுக்குள்ளே போகலாம். Now we see it. The Dream by John Donne. Dear love, for nothing less than thee would I have broke this happy dream. இது ஜான் டன் தன்னுடைய காதலியை நினைத்து ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த கனவு, இப்போ காதலியோட கனவு அப்படின்னா கொஞ்சம் செக்ஷுவலாக தான் இருக்கும். இவர் ஒரு செக்ஷுவலாக தான் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அப்போது இவருடைய கனவு டிஸ்டர்ப் ஆகுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது சொல்கிறார், டியர் லவ், என் அன்பிற்குரிய காதலியே, ஃபார் நத்திங் லெஸ் தேன் யூ, ஃபார் நத்திங் லெஸ் தேன் யூ, உன்னை விட குறைவான ஒன்று என்னுடைய கனவை எழுப்ப முடியாது. அப்போ என்னுடைய கனவை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அல்லது உன்னை விட ஒஸ்தியாக இருக்கிற ஒன்று தான் என் கனவை கலைக்க முடியும். மற்றபடி உன்னை விட குறைவான ஏதாவது ஒன்று என்னுடைய கனவை கலைக்கவே இயலாது. டியர் லவ், ஃபார் நத்திங் லெஸ் தேன் யூ would I have broke this happy dream. broke this, அதை உடைச்சிட முடியுமா? என்னுடைய கனவை உடைக்க முடியுமா? this happy dream, நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கனவை உன்னை விட குறைவாக இருக்கக்கூடிய எதனாலும் உடைக்க இயலாது, உடைக்க முடியாது. it was a theme for reason. இது ரீசன் என்று சொன்னால் நம்பக்கூடிய பகுத்தறிவு என்ற அர்த்தம். அப்போ பகுத்தறிவு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நம்பக்கூடியது. நீங்கள் பகுத்தறிவாளர்களை போய் கேட்டிங்கன்னா, கடவுளை பார்த்துருக்கியா? நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் அப்படிமா. அப்போ ரீசன் அப்படின்னா பிலீவபிள், நம்பக்கூடியவர்கள். அப்போ அவங்களுக்கு ப்ரூஃப் தேவை. அது மாதிரி இட் வாஸ் அ தீம் ஃபார் ரீசன். இது என்னுடைய கனவினுடைய தீம் என்னன்னா நம்பக்கூடியது. என்ன நம்பக்கூடியது? ஒரு காதலன் காதலியை பற்றி கனவு கொண்டான்னா வேறு என்ன கனவு கண்டுட்டுமா? கட்டி பிடிச்சிட்டுப்பான், கிஸ் பண்ணுவான், ஒரு செக்ஷுவலாக இருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டுப்பான். அப்படி தானே பண்ண முடியும். ஸோ என் கனவு அப்படி தான்றான். இட் வாஸ் அ தீம் ஃபார் ரீசன், மச் டூ ஸ்ட்ராங் ஃபார் ஃபேண்டசி. ஃபேண்டசி என்று சொன்னால் இமேஜினேஷன், கற்பனை, டே ட்ரீமிங், பகல் கனவு. அதாவது இது நம்பக்கூடியது அப்படின்னா இட் இஸ் பிலீவபிள் திங் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். யார் இதை நம்புவாங்க? நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யாரும் நம்பத்தான் செய்வாங்க. அப்படித்தான். ஆனால் இட் இஸ் டூ ஸ்ட்ராங் ஃபார் இமேஜினேஷன். அதே சமயத்தில் இதில் அதிகமாக கற்பனை கலந்திருக்கிறது. அதாவது ரியலாக இருக்கும்போது கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் கற்பனையில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது இல்லையா? ஈவன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, ஒரு காதலியை தொடரோன்னா காதலி வேண்டாம், அங்கே யாரும் பார்த்துருவாங்க, அப்படி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் கனவுல நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், யாருக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அதான் சொல்லணும். இது ரீசன், பிலீவபிள், அட் த சேம் டைம் இட் இஸ் டூ ஸ்ட்ராங் ஃபார் ஃபேண்டசி. அதே சமயத்தில் இது வலிமை வாய்ந்த கற்பனை மிகுந்தது. அப்படின்னா கற்பனையில் என்னவெல்லாம் இருக்கலாமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஆனால் ஒரு காதலையும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் நம்பக்கூடிய ஒன்று, அதே சமயத்தில் நிறைய கற்பனைக்கும் இடம் இருக்கக்கூடிய ஒன்று. தேர்ஃபோர், எனவே யூ வேக் மீ வைஸ்லி, அதனால் நீ என்ன பண்ணிட்ட, என்னை புத்திசாலித்தனமாக என்னை எழுப்பி விட்டுட்ட. அதாவது நான் கனவுல ஒரு அத்துமீறி ரொம்ப போகிறேன். அப்போ நீ காதலி என்ன பண்ணுற, இவன் ரொம்ப அத்துமீறி போகிறான் அப்படின்னு டக்குன்னு என்னை எழுப்பி விட்டு என்னுடைய கனவை கலைத்து விட்டாய். அப்போ கனவு கலையுது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி அதுக்கு மேலே போகாது இல்லையா? அதனால் நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னை நீ எழுப்பி விட்டுட்ட. தேர்ஃபோர் யூ வேக் மீ வைஸ்லி. ஆனால் நீ எழுப்புனால் கூட இருந்தாலும் மை ட்ரீம் யூ ப்ரோக் நாட். ஆனால்
என் கனவை உன்னால் கலைக்கவே முடியாது. ஏனென்றால் அது அப்படியே உள் மனதுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ என்னைய கனவை கலைச்சிட்ட, இருந்தாலும் என்னுடைய கனவை நீ கலைக்க முடியாது. அப்படின்னாங்க என்ன அர்த்தம்? நீ ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படியே கனவு கலைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் உள்ளுக்குள்ள அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த அது 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 போயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் மை ட்ரீம் யூ broke not பட் continued it. நீ நிறுத்திட்ட, என் கனவை கலைச்சிட்ட, ஆனாலும் நீ கலைக்க முடியாது. ஏன்னா நீ என்ன செஞ்சேன்னா பட் கண்டினியூ இட், அந்த கனவு தொடர்வதற்கு நீ உதவி செய்கிறாய். அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் அது பிடிக்க தான் செய்யும். ஐயோ வேணாம் தொடாதீங்க, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பரவாயில்ல, கண்டினியூ பண்ணால் பரவாயில்ல, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்லலாம். நீ என்னடா இப்படி ஐயோ கனவுல அத்துமீறி போகிறானே என்று நீ கனவை கலைத்தாய், இருந்தாலும் நீ கலைக்க மாட்டாய். என்னை நீ மேலும் தொடர்வதற்குத்தான் நீ அனுமதிப்பாய். ஏனென்றால் உனக்கு அதில் விருப்பம் இருக்குது, உனக்கு அதில் பிரியம் இருக்குது. யூ ஆர் ஸோ மை ட்ரீம் யூ broke not பட் continued it. நீ அதை தொடர்வதற்கு தான் நீ உதவி செய்வாய், விரும்புவாய். யூ ஆர் ஸோ ட்ரூ, நீ உண்மையானவள். உண்மையானவள் அப்படின்னாக்க பொய்யாக நடிக்க மாட்டேன். பொய்யா நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளத்துக்குள்ளே விருப்பம் இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்காமல் பொய்யா இருப்பாங்க. ஆனால் நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ யூ ஆர் ஸோ ட்ரூ பட் thou art so true that thoughts of you sufficient. that thoughts, நீ உண்மையானவள். உன் மனசில் என்ன உனக்கு சரின்னு தோணுதோ அதை நீ செய்வ, பயப்படவே மாட்ட. அதனால தான் தட் தாட், அந்த சிந்தனை, நீ எப்பொழுதும் நீயாகவே இருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய அந்த நேர்மையான சிந்தனை தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடித்திருக்கிறது. யூ ஆர் ஸோ ட்ரூ தட் தாட்ஸ் ஆஃப் யூ, உன்னுடைய அந்த சிந்தனை சஃபிஷியன்ட், அதுவே எனக்கு போதும், அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு சஃபிஷியன்ட், போதும். டு மேக் ட்ரீம்ஸ் ட்ரூத், சஃபிஷியன்ட் டு மேக் ட்ரீம்ஸ் ட்ரூத். அது என்ன? டு மேக் ட்ரீம்ஸ், கனவுல நடந்தது ட்ரூத்து, அது உண்மை. அந்த கனவுல நடக்கிறது உண்மை, அந்த உண்மையாக நடக்கிறதுக்கும் நீ ஒத்துழைப்பாய், உனக்கும் அது பிடிக்கும். டு மேக் மை ட்ரீம்ஸ் ட்ரூத். அண்ட் ஃபேபிள்ஸ் ஹிஸ்ட்ரி, நீ என்ன பண்ணுவேன்னா ஃபேபிள்ஸ் என்றால் கற்பனை கதைகள். கற்பனை கதைகளை யூ டர்ன்ஸ் ஃபேபிள்ஸ் இன்டு ஹிஸ்ட்ரி. கற்பனை கதைகளெல்லாம் வரலாறுகளாக மாறும். அது மாதிரி என்னுடைய கனவுகளெல்லாம் நிஜமாக மாறும். அதாவது நான் இப்போ கனவுல இப்படி இருப்பேன், ஆனால் எது நான் நிஜமாகவும் இருப்பேன், அதுவும் உனக்கு பிடிக்கும். யூ அலவ் மீ டு கண்டினியூ இட், நீ என்னை மேலும் தொடர்வதற்கு நீ பெர்மிட் பண்ணுவாய். டு மேக் ட்ரீம்ஸ் ட்ரூத் அண்ட் ஃபேபிள்ஸ் ஹிஸ்ட்ரிஸ். என்டர் தீஸ் ஆர்ம்ஸ் அப்படி கைகள் இரண்டையும் நீட்டுறாரு. என்டர், இந்த கை இரண்டுகளுக்கும் இடையே நீ வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் எம்ப்ரேஸ் யூ, உன்னை கட்டி தழுவுவதற்காக என்னுடைய கைகள் இரண்டுக்கும் இடையே நீ வா. என்டர், அதுக்குள்ள நுழை. என்டர் தீஸ் ஆர்ம், என்னுடைய இரண்டு கரங்களுக்கும் இடையே நீ நுழைவாயாக. அப்படின்னா என்னோட சேர்ந்துக்க, நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன். என்டர் தீஸ் ஆர்ம்ஸ் ஃபார் சின்ஸ் யூ தாட் இட்ஸ் பெஸ்ட். ஏன் அப்படின்னா இது மிக சிறந்தது என்று நீ நினைப்பாய். ஒரு காதலன் எப்பயும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அவளுக்கு விருப்பமாக தானே இருக்கும். அதனால் யூ தாட் இட் பெஸ்ட், என்னோடு சேர்ந்து இருப்பது என்பதை நீ மிக சிறந்தது என்று விரும்புவாய். ஆகவே நான் கையை நீட்டுகிறேன், எனக்குள்ள நீ வா. என்டர் தீஸ் ஆர்ம்ஸ் ஃபார் சின்ஸ் யூ தாட் இட் பெஸ்ட் நாட் டு ட்ரீம் ஆல் மை ட்ரீம், லெட் அஸ் டூ த ரெஸ்ட். நீ என்ன நினைப்பேன்னா, என்னைய சும்மா கனவே கண்டுக்கிட்டு இருக்க, மேக் இட் ரியல் அப்படிம்ப. இல்லையா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். நாட் டு ட்ரீம் ஆல் மை ட்ரீம், உன் கனவு எல்லாத்தையும் கனவாகவே கண்டுடாத. லெட் அஸ் டூ த ரெஸ்ட், நாம் மீதி இருக்கிறத நாமே செய்வோமே, நாமே அதை தொடருவோமே, ஏன் கனவை கண்டுக்கிட்டு இருக்கணும்? அதனால தான் நீ வா. Enter these arms, for since you thought it best not to dream all my dream, let us do the rest. As lightning, மின்னலை போல, or tapered like
டேப்பர்ட்ஸ் லைட் அப்படின்னா கேண்டில்ஸ் லைட்டுன்னு அர்த்தம். மெழுகுவர்த்தியினுடைய ஒளி, மின்னலை போன்ற ஒளி அல்லது மெழுகுவர்த்தியை போன்ற ஒளி. ஆஸ் லைட்னிங் ஆர் எ டேப்பர்ட்ஸ் லைட் thine eyes, உன்னுடைய கண்கள், உன்னுடைய கண்களிலே இருந்து பிரகாசிக்கக்கூடிய மின்னலை போன்ற ஒரு ஒளி அல்லது அமைதியான கேண்டில் மெழுகுவர்த்தியினுடைய ஒளி. சில சமயங்களில் அப்படியே நீ ரொம்ப உற்சாகமாக இருந்தால் அப்படியே உன் கண்ணில் மின்னல் மாதிரி தெரியும், அதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பல சமயங்களில் அப்படியே சாஃப்டாக ஒரு கேண்டில் லைட் மாதிரியும் உன்னுடைய ஒளி இருக்கும். as lightning or a taper's light thine eyes and not your noise wake me. என்னை விழித்தெழ வைத்தது உன்னுடைய மின்னலை போன்ற பிரகாசமான கண்கள் அல்லது மெழுகுவர்த்தியின் ஒளியை போன்ற சாந்தமான கண்களின் அந்த ஒளிதான் என்னை எழுப்பியது. நார் த நாய்ஸ், சத்தம் கிடையாது. என்னை எழுப்புறதுக்கு சத்தத்துலலாம் என்னை எழுப்பவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது அப்படியே உன் கண்களை பார்த்த உடனே அதில் நான் மயங்கி அப்படியே கண் விழிச்சிடுவேன். நாட் த நாய்ஸ், அந்த சப்தம் என்னை எழுப்பாது. thine eyes, not your noise, thy noise waked me, not your noise waked me, என்னை எழச் செய்யவில்லை. yet I thought you, at first I thought you, முதலில் நான் உன்னை சிந்தித்தேன். for you love truth, an angel. I thought you first. முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா, நீ ஒரு ஏஞ்சல், அப்படியே ஒரு தேவதையை போன்றவள் நீ என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய கனவுக்கு உள்ளுக்குள்ளே போய் நான் என்ன கனவு காண்கிறேன்னு பார்க்குறேன்ல, நான் என்ன கனவு காண்கிறேங்கிறத பார்த்து இதுக்கு மேலே போகாத அப்படின்னு எழுப்புறேன்ல, அப்போ இன்னொருத்தன் கனவுக்குள்ளே போய் அவன் கனவு காண்கிறான் என்று தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன கனவு காண்கிறாங்கிறத அவன் கனவுக்குள்ளேயே போய் பார்க்கணுன்னா அது ஒரு ஏஞ்சல்னால் முடியவே முடியாது. அப்போ ஏஞ்சலை தாண்டிய ஒரு காட் லைட், ஒரு கடவுளினுடைய அற்புதமான ஆற்றல் இருந்தால்தான் அப்படி போக முடியும். உனக்கு அந்த மாதிரி இருக்குது. உன்னை நான் முதல்ல ஒரு ஏஞ்சல்னு தான் நினச்சேன். ட்ரூ. ஃபார் yet I thought you, at first I thought you, for பிராக்கெட்டில் ஃபார் யூ லவ்ஸ் ட்ரூத், ஏன்னா நீ உண்மையை விரும்புகின்றவள் என்கின்றதால நான் உன்னை ஃபஸ்ட்டு அண்ட் ஏஞ்சல்னு தான் நினச்சேன். அட் ஃபஸ்ட்டு சைட் முதல்ல உன்னை பார்க்கும்போது நீ ஒரு ஏஞ்சல் அப்படி தான் நினச்சேன். பட் when I saw you, sawest my heart, but I saw you, நான் உன்னை பார்க்கிறேன். நீ என் இதயத்துக்குள்ளே போய் நீ பார்க்குறேங்கிறத நான் பார்த்துட்டேன். என் இதயத்துக்குள்ளே போய் இவன் என்ன கனவு காண்கிறான் என்று பார்ப்பதை ஐ saw you, நான் பார்த்து விட்டேன். பட் when I saw thou, thouனா you, when I saw you, நான் உன்னை பார்த்த பொழுது, எப்போ? sawest my heart, என்னுடைய இதயத்துக்குள்ளே போய் நீ பார்க்கிறத, என் இதயத்துக்குள்ளே நான் என்ன கனவு காணுகிறேன் என்பதை நீ பார்த்ததை நான் பார்த்த பின்னால் அண்ட் நியூவஸ், அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நியூவஸ் மை தாட்ஸ், என் உள்ளத்துக்குள்ளே போய் நான் என்ன கனவு காண்கிறேன், நான் என்ன சிந்திக்கிறேங்கிறத நீ தெரிஞ்சதுக்கப்புறம் இது பியாண்ட் அண்ட் ஏஞ்சல் ஆர்ட், இது ஒரு ஏஞ்சலினுடைய திறமையை விட பியாண்ட், அதை தாண்டியது. ஒரு ஏஞ்சலுக்கு இந்த திறமையெல்லாம் இருக்காது. ஸோ இட் இஸ் பியாண்ட் அண்ட் ஏஞ்சல் ஆர்ட், பியாண்ட் அண்ட் ஏஞ்சல்ஸ் கெப்பாசிட்டி. ஒரு தேவதையினுடைய கெப்பாசிட்டியை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொருத்தன் உள்ளத்துக்குள்ளே போய் அவன் என்ன சிந்திக்கிறான், என்ன கனவு காண்கிறாங்கிறத நேரடியாக பார்க்குறதுங்கிறது ஒரு ஏஞ்சலினுடைய கெப்பாசிட்டி, ஆர்ட்டை விட கூட. அப்போ என்ன அர்த்தம்? ஏஞ்சலை விட அடுத்த ஸ்டெப்பில் யார் இருக்கா? கடவுள் தான். அப்போ நீ ஒரு காட் லைக் அப்படின்னு சொல்கிற. when you knowest and knew my thoughts beyond an angel art, when you knowest what I dreamed, நான் என்ன கனவு காண்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். when thou knewest, நீ அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் when the excesses of joy, நீ அப்படி நான் கனவு காண்கிறேன், அப்போ நான் கனவு காணும்போது நான் என்ன கனவு காண்கிறத நீ பார்க்குற. அப்படி இந்த கனவு காண்கிறதுல ஒரு எக்ஸஸ் ஆஃப் ஜாய், ஜாய்னா ஒரு அளப்பரிய ஆனந்தம், அப்படி ஒரு அளப்பரிய ஆனந்தம் வரும்போது போதும் நிறுத்திக்கோன்னு என்னை எழுப்புகிறேன்.
இது நமக்கு தெரியும். அந்த செக்ஸினுடைய அந்த உச்ச கட்டத்துக்கு போனோடனே அவனுக்கு ஒரு அளப்பரிய ஆனந்தம் வருது. ஆனந்தம் வந்தோடனே போதும் நிறுத்திக்கோ இன்னைக்கு அப்படின்னு, இன்னைக்கு அப்புறம் வச்சுக்கோ அப்படின்னு நீ என்னை எழுப்பி விட்ட. அண்ட் எக்ஸசஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னா த ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஜாய், அப்படியே ஆனந்தம். நான் அந்த பரவச நிலைக்கு போய் அப்படி மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேங்கிறத நீ என் கனவுக்குள்ளே போய் பார்த்துட்டு எக்ஸசஸ் ஆஃப் ஜாய் வுட் வேக் மீ, அதுக்கப்புறம் தான் நீ எழுப்புற. அண்ட் 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 கேம் தென், அண்ட் கேம்னா நீ வர்ற, அரைவ்டு, அதுக்கப்புறம் தான் அண்ட் யூ அரைவ்டு தென், அதுக்கப்புறம் தான் நீ வர. அதாவது நான் அது முடிஞ்சு, அந்த செக்ஷுவலாக முடிஞ்சு நான் எக்ஸஸ் ஆஃப் ஜாயில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும்போது, சரி இவன் கனவுக்குள்ளே போய் போதும் முடிஞ்சிருச்சு நிறுத்திக்கும் அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் நீ என்னுடைய, ஏன்னா அதுக்கு நடுவில் யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கோவம் வரும், வருத்தம் வரும், எரிச்சல் வரும். ஒரு செக்ஷனில் இருக்கும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகும். ஆனால் நீ வந்து அப்படி இல்லை. அது அந்த முடிஞ்சு அந்த எக்ஸஸ் ஆஃப் ஜாய் வரும்போது அதுக்கப்புறம் தான் நீ வர்ற. அப்போ நீ என் கனவுக்குள்ளே நுழைஞ்சி என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துட்டு, அப்போ நீ ஒரு ஏஞ்சல் கிடையாது, அதை விட திறமையான காட் லைக் அப்படின்றான். எக்ஸசஸ் ஆஃப் ஜாய் வுட் வேக் மீ அண்ட் கேம், அண்ட் தென் யூ கேம், அதுக்கப்புறம் தான் நீ வர்ற. ஐ டூ கன்ஃபெஸ், நான் ஒத்துக்கிறேன். இட் குட் நாட் சூஸ் பட் பி profane. It could not choose but be profane. Profane என்றால் அவதூறுன்னு அர்த்தம். பொதுவாக இந்த மாதிரி யாராவது இருந்தாக்க ஒரு அவதூறு பேசுவோம். அவன் இது மாதிரி 100 மடங்கு இருப்பான். ஆனால் இன்னொருத்தன் அந்த மாதிரி இருந்தான்னா, என்ன இப்படியெல்லாம் இருக்குது, அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது, அது ஐயோ அப்படிமா. ஆனால் அவங்கவுங்க அதுக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வேறு யாராவது அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா, ஐயோ அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதான் சொல்கிறான். I do confess, it could not choose but be profane. இது ஒரு அவதூறு என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. To think you anything but you. நான் உன்னை பற்றி மட்டுமே நான் நினைக்கிறேன், உன்னை பற்றி வேற எதையுமே நான் நினைக்கல. I think you, not anything more. நான் வேற எதை பற்றியும் நான் சிந்திக்கல. It could not choose but be profane to think you anything but you. Coming, you are coming, and staying, நீ என்னிடம் வருகிறாய், and staying, என்னிடம் நீ தங்குகிறாய், showed you, ரெண்டு தீபம். நீ என்னோட வர்ற, என்னோட நீ தங்குற, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், you are yourself. நீ நீயாக இருக்கிறாய், பொய்யாக இல்லை. எந்த மனிதனும் அவனாக இருப்பதில்லை. அவன் அந்த நேரத்துக்கு தந்தாற்போல் வேறு ஒருவனாக இருக்கிறானே ஒழிய பொய்யா. அதாவது நமக்கு தெரியும், ஆனால் சிச்சி நோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு அப்படிமா. அப்படி இருக்காமல் உனக்கு வந்து இப்படி இருக்கிறதுல சம்மதம்னு உனக்கு தெரியுது, பிடிக்குது. அப்போ நீ அதில் ஓகேன்னு தான் சொல்கிறேன், ஓகேன்னு தான் என் கூட இருக்க. என்னை நீ எழுப்புற, அதெல்லாம் அப்படி முடிஞ்சு அந்த எக்ஸசஸ் ஆஃப் ஜாய் வரும்போது அப்போ நீ என்னை எழுப்புற அப்படிங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் அண்ட் ஸ்டேயிங், நீ என்னுடன் வந்து என்னுடன் இருக்கிறாய் என்பது ஷோட் தட் தி நீ நீயாக இருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. பட் ரைசிங் மேக்ஸ் மீ டவுட் தட் நவ் யூ ஆர் நாட் தவ். ஆனால் பட் ரைசிங், ஆனால் இப்போ நான் எழுந்திருக்கிறேன், அப்படியே வணக்கம், அப்படியே கனவுலையே இருக்கான், அந்த கனவுல கண்டுக்கிட்டே இருக்கான், அப்படியே அரை தூக்கத்திலேயே இருக்குது, அரை கனவுல இருக்குது, அவனுக்கு எல்லாம் இருக்குது. இப்போ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்புறம் முடிக்கிறான். அப்படி முடித்ததுக்கப்புறம் பட் ரைசிங், அப்படி எழும்பொழுது இட் மேக்ஸ் மீ டவுட். அப்போ எனக்கு சந்தேகம் வருது. தட் நவ் யூ ஆர் நாட் யூ. நான் எழுந்திருக்கும் போது நீ நீயாக இல்லையோ என்று எண்ணுகிறேன். நான் அப்படியே கனவுல இருக்கும்போது நீ நீயாக இருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். இதான் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் வச்சுங்க, கனவுல எல்லாரும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கவே இருக்காது எதுலேயுமே. நமக்கு பிடித்த மனிதர்களோட வச்சுக்கிட்டிங்கனாலும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கனவுல இந்த முரண்பாடே கிடையாது. அதான் சொல்லலாம்,
நான் கனவுல இருக்கும்போது நீ நீயா இருந்த, ஆனால் நான் எழுந்திருச்ச உடனே விழித்து எழுந்த உடனே நீ நீயாக இல்லை. that thou art not thou, நீ நீயாக இல்லை. that love is weak where fear is as strong as he. love is very weak. அன்பு என்பது, காதல் என்பது வலிமை குறைந்ததாக இருக்கும். எப்போ? when it is mixed with fear. அது பயம் என்கின்ற உணர்வு அதில் கலந்துருச்சு அப்படின்னா அன்பு அல்லது காதல் வலிமை குறைந்ததாக இருந்துவிடும். இது ஒரு நோபல் ட்ரூத். இது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு உண்மை. அன்பு அதான் சொல்கிறான், நீ கனவுல இருக்கும்போது நீ இப்போ நல்லா இருந்த, நீ நீயாக இருந்தாய். ஆனால் கனவை விட்டு வெளியில் வந்த உடனே தொட்டால் கூட வேண்டாம், இப்போ வேண்டாம், அப்புறம், நாளைக்கு, நேற்று ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் அப்படி சொல்கிற? பிகாஸ் ஃபியர் டாமினேட்ஸ் யூ. இப்போ பயம் உன்னை ஆட்கொள்கிறது. அப்போ பயம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த லவ் வீக் ஆகிடும். இப்போ காதலிச்சிக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கும் தெரியாத வரைக்கும் இவங்களுடைய காதல் ரொம்ப பிரமாதமாக போயிட்டே இருக்கும். ஆனால் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்ட உடனே என்ன ஆகிடும்? பயம் வந்துடும். ஐயோ, அங்கே யாராவது பார்த்துருவாங்களோ, இங்கே யாராவது பார்த்துருவாங்களோ, வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயம் வரும். அப்போ பயம் வரும்போது நாம் செலுத்துகிற அன்பு அந்த 100% இருக்கவே இருக்காது. வேணாம் வேணாம், நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு நாள் வச்சுக்கோ, வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறிய, இப்படி ஒரு மாதிரியெல்லாம் வரும். ஆனால் அது வீட்டுக்கு தெரியலை, யாருக்கும் தெரியாது. அதாவது இந்த உள்ளத்துக்குள்ளே பயம் வராது வரைக்கும் அந்த அன்பு பியூராக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஏதாவது வேறு ஒரு உணர்வு உள்ளே கலந்து விட்டால் அந்த லவ் இஸ் வீக் ஆகிடும். that love is weak where fear is as strong as he. he என்பது இந்த இடத்துல லவ். அந்த லவ் அளவுக்கு ஃபியரும் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லவ் வீக் ஆகிடும். இட் இஸ் நாட் ஆல் ஸ்பிரிட் பியூர். ஆல் ஸ்பிரிட் பியூர் அப்படின்னா பியூர் ஸ்பிரிட். இட் இஸ் நாட் ஆல் பியூர் ஸ்பிரிட். அதாவது இல்லை என்னுடைய ஆன்மா சுத்தமாக இருக்குது, நான் மனசால் நான் சுத்தமாக இருக்கேன். மனசால் நீ சுத்தமாக இருக்க, ஆனால் பயம் உண்டை வந்துருச்சு அப்படின்னா உன்னுடைய லவ் வீக் ஆகிடும். ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸ் நீ இப்படியே கண்டினியூ பண்ணால் நாங்கள்லாம் தூக்கு போட்டு குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அன்பு அதோட காலி ஆகிடும், அதோட போய்டும்ல. அப்போ உன்னுடைய லவ் வீக் ஆகிடும். ஏன்? பயப்படுற, அவங்க ஏதாவது நடந்துருமோ, அவங்க ஏதாவது பண்ணிக்குவாங்களோ, அல்லது நமக்கு ஒரு அவதூறு வந்துடுமோ, அல்லது நம்மை பற்றி வெளி உலகத்தில் ஏதாவது தப்பாக பேசிடுவாங்க, ஏதோ உனக்கு பயம் வந்துடும். அந்த பயம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா உன்னுடைய லவ் எவ்வளோக்கு எவ்வளோ பயம் ஸ்ட்ராங் ஆகுதோ அவ்வளோக்கு உன்னுடைய லவ் வீக் ஆகிடும். இட் இஸ் நாட் ஆல் பியூர் ஸ்பிரிட் அண்ட் பிரேவ். நீங்கள் எவ்வளவுதான் தூய்மையான ஆன்மாக இருந்தாலும், உன்னுடைய காதல் உண்மையிலேயே தூய்மையான காதலாக இருந்தாலும், அண்ட் பிரேவ்ங்கிறது இந்த இடத்துல க்ளோரியஸ், ரொம்ப ஒரு க்ளோரியஸ் பியூர் லவ்வாக இருந்தாலும் when it is mixed with fear it becomes weak. That love is weak where fear is as strong as love. It is not all pure spirit and brave. இது pure spirit and brave, glorious, இது சம்பந்தமானது இல்லை. perchance ஒருவேளை it mixer it of fear. It is a mixer of fear, it is a mixer of shame, it is a mixer of honor. எல்லாம் இப்போது ஏன் பயம் வருது? ஏன்னா நம்முடைய அந்த தூய்மையான காதல் அல்லது தூய்மையான அன்போட என்ன கலக்குது? ஃபியர், பயம் கலக்குது. ஷேம், அவமானம் வருது. ஐயோ, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன? இல்லை, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்கேன்னு அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்தா என்ன? கிஸ் தானே பண்ணான், அதெல்லாம் அவனுக்கு உரிய பெண், அதனால் அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியது தானே. ஆனால் என்ன ஆகிடும்? அவமானம் ஆகிடும். அவன் யார்கிட்டயா போய் அந்த பொண்ணை அந்த பையனோட கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லிட்டா நமக்கு அப்படியே ஷேம் ஆகிடும். அப்போது ஷேம், ஃபியர், ஆனர் இது மிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இது வெளியில் தெரிஞ்சால் என்னுடைய மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க. நான் எவ்வளோ பெரிய ஒரு ஹையஸ்ட் ஆஃபீஸர்,
நான் என்கிட்ட சாதாரண எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மீனியல் சர்வெண்ட்டுக்கிட்ட நான் காதலிக்கிறேன் அப்படின்னு ஊருக்கு தெரியும். நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், ஒரு ஒரு இவ்வளோ போய் காதலிச்சுக்கிட்டு இருக்கான், சேச்சே அப்படின்னு நினச்சா என்னுடைய ஹானர் போயிடும். யாருக்கிட்ட இருந்தான்னா லவ் இஸ் லவ் இல்லையா? அது அந்தஸ்து அதெல்லாம் தாண்டி அப்போது நான் இவ்வளோ பெரிய ஆள், இப்படி ஒருத்தவங்களோட இருந்தால் என்னுடைய ஹானர் போயிடும் அப்படின்னு பயம் வந்துடுது. அப்போது ஃபியர், ஹானர், அடுத்தது ஷேம், இதெல்லாம் உள்ளே சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, லவ் வந்து ரொம்ப வீக்காக போயிடும். இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபியர், ஷேம், ஆனர், ஹேவ், பர்சான்ஸ் ஆஸ் டார்ச்சர்ஸ் விச் மஸ்ட் ரெடி பி. டார்ச்சர்ஸ் விச் மஸ்ட் ரெடி பின்றான். டார்ச்சை யாரும் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டார்ச் அப்படி அடிப்பாங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிக்குவாங்க, அப்புறம் அடிப்பாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இருட்டான பாதையில் போனால் கூட அப்படியே அடிச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே அடிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, அப்படியே ஆஃப் பண்ணி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் காதலுங்கிறதும். இப்படி தான் இருக்கும். காதலிக்கணும், அப்புறம் ஒதுங்கிக்கணும், காதலிக்காத மாதிரி இருந்துக்கணும். அதான் சார், ஏன் இவ்வளோ பொய்? நீயாக இரு. காதலிக்கிறாயா? ஆம் காதலிக்கிறேன், அப்படியே இருக்க வேண்டியதானே. ஷேம், ஆனர், ஃபியர் எல்லாம் உள்ளே வருது. அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி. ஒரு டார்ச் லைட் என்பது தொடர்ச்சியாக இருவதில்லை, எரியும் அணையும், எரியும் அணையும். அது மாதிரி ஒரு ஆஃப் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லலாம். பர்சான்ஸ் ஆஸ் டார்ச்சஸ் விச் மஸ்ட் ரெடி பி மென் லைட் அண்ட் புட் அவுட். ஆண்கள் அதை ஏற்றுவார்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? புட் அவுட், அணைச்சிருவான். ஸோ அதாவது அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண டார்ச் லைட் கிடையாது. அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் வச்சுருப்பாங்க, ஒரு கோலில் வந்து ஒரு பெரிய துணி சுற்றி அதில் ஆயில் ஊற்றி அதில் இருக்கும் தீப்பந்தம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் வெளிச்சத்துக்கு பயன்படும், அதை தான் வச்சுருப்பாங்க. அதுதான் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். டக்குன்னு இப்போ தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் மறுபடியும் பயன்படுத்தி யூஸ் பண்ண முடியும். கண்டினியூஸாக நீங்கள் எரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவரில் அது அந்த ஒளி கொடுக்குறது நின்று போயிடும். அதனால் ஆஃப் பண்ணி பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ உள்ள லவ்லாம் என்ன இருக்குன்னா, ஆஃப் பண்ணி பயன்படுத்திக்குவாங்க. லவ் அப்படின்னா லவ் 100%, அதெல்லாம் கிடையாது. நோ லவ். அப்புறம் வெளி உலகத்துக்கு பெரிய ஒன்றும் இல்லாத மாதிரி வெளியே ஒரு ஆக்டு, அப்படியே ஸ்கூலில் போனால் ஒரு ஆக்டு, வீட்டுக்கு போனால் ஒரு ஆக்டு, காலேஜுக்கு போனால் ஒரு ஆக்டு, வெளி உலகத்துக்கு ஆக்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் லவ். இப்படி இருக்குது. பர்சான் மென் லைட் அண்ட் புட் அவுட். ஸோ யூ டீல் வித் மீ. இப்படி தான் நீ என் கூட இருக்க. ஸோ யூ டீல் வித் மீ. யூ டீல் வித் மீ லைக் திஸ். ஆஸ் மென் torches a torch and put out when it is not needed. So your relationship also like this. You came to kindle. நீ என்கிட்ட வந்து என்னுடைய உணர்வுகளை தூண்டி விடுகிறாய். கிண்டில் அப்படின்னா தூண்டி விடுறது. யூ கேம் டு கிண்டில் கோஸ் டு கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுற? போயிடுற, அப்புறம் வர்ற. தென் ஐ வில் ட்ரீம் தட் ஹோப் அகைன். அப்படி நீ வந்து தூண்டின உடனே நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே நான் மீண்டும் கனவுக்கு போகிறேன். ஒரு நம்பிக்கையோடு இவள் என்னுடனே இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு நான் கனவிற்கு போகிறேன். பட் எல்ஸ் வுட் டை. ஆனால் அது நினைவு ஆகாத பட்சத்தில் ஐ வில் டை, நான் இறந்து போய் விடுவேன். நீ என்ன அப்படி பண்ணுற? நானும் கனவு உலகத்துக்கு போகிறேன், ஆனால் அது எப்பயாவது பிரேக் ஆகும் அப்படின்னா ஐ வில் டை அப்படின்னா. will dream then I return. நான் திரும்பி வர்றேன், வந்து I will dream that hope again I hope to dream. when it will come true I would die. ஆனால் அது மாத்திரம் உண்மை இல்லை என்று எப்பாவது தெரிய வந்தால் நான் இறந்து போய்விடுவேன். நான் சொன்னாங்க காதலிப்பாங்க, ஆனர் வரும், ஆனர், ஃபியர், ஷேம் இதெல்லாம் தாண்டி வரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபியர், ஷேம், ஆனர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிடுச்சுன்னா இந்த லவ் வந்து பிரேக் ஆகிடும். அப்படி லவ் பிரேக் ஆச்சுன்னா ஐ வில் டை, நான் இறந்து போய் விடுவேன் என்று சொல்லுகிறார். ஸோ திஸ் இஸ் த ட்ரீம் பை ஜான் டன். தேங்க்யூ.